தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. Let us call to mind our shortcomings and failures and ask for God's mercy and forgiveness. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித கன்னிமரியா தம் திருமகனை பெற்றெடுத்து
எங்கள் மீட்பின் தொடக்கமாயிருக்கச் செய்தீரே. அந்த அன்னையின் பிறப்பு விழாவில் உம் அடியார்களாகிய எங்களுக்கு விண்ணக அருள் கொடைகளை ஈந்து நாங்கள் அமைதியில் வளர செய்தருள்வீராக. உம்மோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். Thanks be to God.
Thanks be to God. நானோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமைப்பட மாட்டேன். அதன் வழியாகவே என்னை பொறுத்தவரையில் உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. உலகை பொறுத்தவரையில் நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா.
Good evening, dear friends. Good evening. சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கியா? Yeah? Very good. We are very, very happy today that, why are you happy? We are celebrating the birthday of Mother Mary. Or we are celebrating the feast of Our Lady of வேளாங்கண்ணி. வேளாங்கண்ணி போயிருக்கியா? வெரி குட், குட். நீங்கள் போயிருக்கீங்களா? வெரி குட். நீங்கள்? வெரி குட். ஸோ லாஸ்ட் வீக் when they celebrated the same feast in வேளாங்கண்ணி, thousands of devotees went there, celebrated her birthday there. Thousands. நம்ம மொழியில் சொன்னோம்னா லட்சக்கணக்கான பேர் கூடியிருந்தார்கள். ஒரு குண்டூசி உள்ளது கூட இடம் இல்லை. ஸோ இட் வாஸ் அ ரியல் ஃபீஸ்ட் டே. நான் யூடியூப்பில் அதை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எக்ஸலண்ட், ரியலி வெரி வெரி மீனிங்ஃபுல் செலிப்ரேஷன். ஸோ வி ஆர் ஆல்சோ பார்ட் ஆஃப் தட் செலிப்ரேஷன். நாட் ஓன்லி ஹியர், அஃப்கோர்ஸ் ஈவன் இன் யூஎஸ்ஏ எனக்கு தெரிஞ்சே அட்லீஸ்ட் இன் 3 places they are celebrating this feast day. At least 3 places. One in Atlanta, okay, they also celebrated in a big, like this, okay, big scale. Also in Tampa in Florida, so they also, exact like us, கொடியேற்றி 9 நாள் ஜெபமாலை சொல்லி நம்ம தேரெடுத்து they were celebrating the feast in Tampa, Floridaவில். சரிங்களா? Now we are celebrating, okay. குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ், எக்ஸலண்ட். இப்போ கொயர்லாம் சூப்பராக ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. எல்லோரும் சூப்பராக சந்தோஷமாக வந்துருக்கீங்க. சந்தோஷமாக இருக்கிறீங்க. சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆர் யூ ஹாப்பி? எஸ், வெரி குட். எஸ், வி ஆர் ஹாப்பி. ஓகே. மேரின் லிட்டனியில் ஒரு பியூட்டிஃபுல்லான வார்த்தை வாக்கியம் வருது. என்ன? எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே. பாடுறோம். மேரின் லிட்டனி பாடுறோம்ல, மாதா பிரார்த்தனை பாடுறோம்ல, அதில் ஒன் சென்டென்ஸ் இஸ் லைக் திஸ். வாட் இஸ் தட்? யூ ஆர் த காஸ் ஆஃப் அவர் ஜாய். ஓகே, எங்களுடைய மகிழ்ச்சியின் காரணமே, சந்தோஷத்தின் காரணமே. ஓகே, அதனால் சந்தோஷமாக இருக்குவாங்க. அதுக்கு யார் காரணம்? அம்மா, நம்முடைய வேளாங்கண்ணி தாய். ஆகையினால தான் so many people, so many devotees are coming there to celebrate her birthday. Why we are happy? Because she is the cause for our joy. Okay. அப்படிப்பட்ட ஆள் எப்படி இருந்தாங்க? நம்ம ரோசரியில் சொல்கிறோம், என்ன சொல்கிறோம்? ஹெயில் மேரி full of grace. Mother Mary is full of grace, full of grace. And the next sentence another, what is that? The Lord is with you. When the Lord is with her, she must be full of grace. And she also was very happy, very happy. நம்மளை மாதிரி, நீங்கள் உங்களை மாதிரி, நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா? நல்ல ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதனால் அதே மாதிரி மதர் மேரியும் she was full of grace and she was very happy. Okay, because the Lord is with her. That is why she was able to give us joy. உங்கள் கோயிலுக்கு முன்னால் அழகான 3 அப்பரிஷன் வச்சுருக்கிறீங்க. அதில் நல்லா எடுத்து வச்சுருக்கிறீங்க. மாதா யாருக்கெல்லாம் கொடுத்தாங்க அப்பரிஷன் கொடுத்தாங்க? ஃபஸ்ட்டு சத்தம், முடமான மகனை நடமாட வைத்தாய். சரியா? கோயில் கிளாஸ் சொல்லிட்டு அப்படியே பாட்டு எடுத்துருவாங்க. சரியா? சூப்பரான பாட்டு, வெரி குட் சாங். ஓகே, எல்லாரும் ஈஸ்வரியம்மா 40-50 வருஷத்துக்கு முன்னாலே பாடியிருக்கிறாங்க. சரியா? நல்ல பாட்டு எழுதியிருக்கிறாங்க. முடமான மகனை நடமாட வைத்தாய். பாருங்க, சாதாரண பையன், பெரிய கோடீஸ்வரனுக்கு மாதா காட்சி கொடுக்கல. யார் காட்சி கொடுத்தாங்க? வெரி ஆர்டினரி புவர் பாய் லைக் அஸ் ஒன் ஆஃப் அஸ். ஓகே, ரொம்ப சாதாரண பையன், அதுவும் முடமாக இருந்தான். he was not able to walk. ஓகே, அந்த பையனுக்கு மாதா காட்சி கொடுத்தாங்க. இப்போ அந்த பையனுக்கு மாதா காட்சி கொடுக்கும்போது நமக்கு மாதா காட்சி கொடுக்க மாட்டாங்களா? கண்டிப்பாக கொடுப்பாங்க. நமக்கு நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக கொடுப்பாங்க. சரியா? ஏன்னா மாதா எப்போதுமே ஆண்டவரோடு இருக்கிறாங்க. சரிங்களா?
ரெண்டாவது யாருக்கு கொடுத்தாங்க? கப்பலை காத்தாய். கடல் நீரில் தவித்த கப்பல். யார் கஷ்டத்தில் இருந்தாங்களோ, சாக போகிறாங்க, மாதாட்ட வேண்டுறாங்க, நம்பிக்கையோடு வேண்டுறாங்க. மூணாவது பால் கொண்ட சாதாரண இன்னொரு பையன், சரியா, மாதா என்ன என் பையனுக்கு பால் கொடுப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பையன் யோசிச்சானா? இல்லை எனக்கு குடிக்கிறதுக்கு வேணும், கொடுக்க முடியாது, உனக்கு கொடுத்துட்டா நாங்கள் என்ன செய்யறது, எனக்கு பசிக்குமே. உடனே அந்த பையனுக்கு ஒரு பியூட்டிஃபுல், நல்ல மீனிங்ஃபுல்லான ஒரு அப்பரிஷன். அதைத்தான் கொண்டாட வந்திருக்கோம். We are here to celebrate not only those 3 apparitions, thousands of witnesses are there. நிறைய பேருக்கு, so many people have received gifts and graces. Whoever comes there, நீங்கள் போயிருப்பீங்க எல்லாரும், நிறையா பேர் வேளாங்கண்ணி போயிருக்கீங்க. அட்லீஸ்ட் நாங்கள் எல்லாருமே, பாதி பேர் தமிழ்நாட்டிலேருந்து வரவங்க எல்லாருமே வருஷத்துக்கு ஒரு 4 தடவை போகிறாங்க, சரியா. நான் திருச்சியிலேருந்து வரேன், எங்களுக்கு 3 மணி நேரம் பஸ்ஸு, 150 கிலோமீட்ரு, சரிங்களா. காலையில் போனால் ஒரு 9 மணிக்கு 10 மணிக்கு போயிடலாம், சாயந்தரம் திருப்பி வந்துடலாம், சரியா. பார்க்குறோம் எவ்ரி சாட்டர்டே சண்டே லீவ் நாள்லாம் பயங்கர கூட்டம். ஓகே, why they are going there to celebrate, to thank Mother Mary, because she is powerfully interceding for us. She is praying for us all, for every family, for everyone. யாரெல்லாம் நம்பிக்கையோடு வேண்டுறோமோ அதை என்ன செய்கிறாங்க? நம்பிக்கையோடு நம்முடைய மன்றாட்டில் கேட்குறாங்க. மன்றாட்டை சொல்ல மட்டும் போகல, தேங்க்ஸ் சொல்லதுக்கு போகிறாங்க, தேங்க்ஸ் சொல்ல போகிறாங்க. அப்படின்னா நம்ம அந்த தெய்வம், அந்த மதம் மேரி யார் கடவுளை நம்பியிருந்தாங்களோ, சரியா, ஜீசஸ் நம்பியிருந்தாங்களோ, தெய்வத்தை நம்பியிருந்தாங்களோ, அதுதான் இன்னைக்கு காஸ்பிளில் நல்லா பியூட்டிஃபுல்லான டெக்ஸ்டாக இருந்துச்சு, சரியா. காஸ்பிளோடைய லாஸ்ட் லைன் என்ன இருந்துச்சு? இம்மானுவேல். அப்போ மதர் மேரிக்கு அந்த கடவுள் இம்மானுவேல்னா நமக்கு யாரு? நமக்கு இம்மானுவேல். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் இம்மானுவேல்? God is with us. நமக்கு இன்னொரு சந்தோஷத்துக்கான காரணம் என்னது? God is with us. The God, one who loves us unconditionally. அதான் இன்னைக்கு பியூட்டிஃபுல்லாக அந்த காஸ்பல் டெக்ஸ்ட் சொன்னாங்க, சரியா. அவர் என்னன்னு அழைக்கப்படுவார்? அந்த பையனுக்கு என்ன பேர் வைப்பீங்க? இயேசுன்னு பேர் வைப்பீங்க, இம்மானுவேல்னு பேர் வைப்பீங்க. வாட்ஸ் த மீனிங் ஆஃப் இம்மானுவேல்? God is with us. God is with us. When God is with us, எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். சரி, நம்ம மட்டும் சந்தோஷமா இருந்தால் போதுமா? நம்ம யாருக்கெல்லாம் தேடி வராங்க, மாதாவை யாரெல்லாம் தேடி போனாங்களோ, குறிப்பாக கஷ்டப்படுறவங்க தேடி போனாங்களோ, அவங்களுக்கு சந்தோஷம் கொடுத்தாங்க. அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும்? ஸோ இன்னைக்கு என்ன கற்றுக்கிட்டோம்? இந்த செலிப்ரேஷன்லேருந்து, மாதாவுடைய செலிப்ரேஷன் ரொம்ப சிம்பிளாக ஒரே ஒரு மெசேஜ் தான் கொடுக்க விரும்பினேன். வாட் இஸ் தட்? நம்மளை அல்லது நம்ம யாரெல்லாம் சந்திக்கிறோமோ, குறிப்பாக யாரெல்லாம் தேவையில் இருக்காங்களோ, தமிழில் ஒரு அருமையான பழமொழி இருக்குது, தாளக்கிடப்போரை தற்காப்பதே தர்மம். தர்மம்னா என்னது? யாரெல்லாம் கஷ்டத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு உதவி செய்கிறது தான் தர்மம். Who are all in need, we have to help them. We should approach them. We should reach out to them. That is dharma. அப்போ அதை செஞ்சோம்னா, கடவுள் நம்மளோட இருந்தாருன்னா அன்னை மரியாதை மாதிரி, ஜீசஸ் மாதிரி நம்மளும் இருப்போம். அந்த ஒரு கருத்துக்காக இன்னைக்கு வேண்டுவோம். So we have come here to thank Mother Mary, and Mother Mary is with us, we are realizing, and God is with us. We'll go with that message now. Mother Mary எவ்வளவு தூரம் நம்ம அன்பாக இருக்கிறோமோ, பற்றோடு இருக்கிறோமோ, நம்பிக்கையோடு இருக்கிறோமோ, அந்த 3 பேருக்கு மாதிரி அல்லது நிறைய விட்னஸஸ் மாதிரி. எங்கள் வீட்டிலே ஒரு புது நடந்திருக்கு. எங்கள் அப்பாவுக்கு 40 வருஷத்துக்கு முன்னால் கேன்சர்னு சொல்லிட்டாங்க, சரியா. எங்கள் அம்மா மதர் மேரிட்ட போய் வேண்டாங்க, ஒரு 2 வருஷம் கழித்து சரியாயிடுச்சு. அப்புறம் 40 வருஷம் இருந்தாங்க, 3 வருஷத்துக்கு முன்னால் இறந்தாங்க. ஸோ அதனால் we are very, very grateful to Mother Mary. Mother Mary, of course, like me, like us, all of us. Okay, fine. So let us continue this Eucharist celebration. Now what we are going to do, we will pray to Mother Mary that we will experience the love of Mother Mary, also will experience the love of God. Okay, and we also will share that same joy. Our
same experience to others who are approaching us. So, very good. இதுக்காக நம்ம தொடர்ந்து வேண்டிக்கிடுவோம். அதோடு நம்ம குடும்பங்கள் எல்லாரையும் அன்னை மரியாள் கடவுள்கிட்ட ரொம்ப அற்புதமாக வேண்டிக் கொள்கிறாள், அற்புதமாக பாதுகாத்துக்கிறாள் என்று நாம் நம்புவோம். தொடர்ந்து நமது குடும்பங்களை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். நம் குழந்தைகளை அபரியோதமாக கடவுள் ஆசீர்வதிக்க அன்னை மரியாள் வேண்டுவாள். Dear brothers and sisters, gathered here today to celebrate the feast of Our Lady of, let us turn to our loving Mother who intercedes for us before the throne of God. Through her maternal care, may our prayers be heard. May she guide us to her Son, Jesus Christ. With confidence, we place our petitions before the Lord. Hear our prayers. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
Lord, hear our prayers. Lord, hear our prayers. Loving Father, you gave us Mary, our mother, as a model of faith, hope, and charity. Through her intercession, may these prayers we offer be acceptable in your sight, and may we continue to follow her example of discipleship. We ask this through Christ our Lord. Amen. படைத்த
Pray, dear sisters and brothers, that my sacrifice and yours may be acceptable to God, the Almighty Father. May the Lord accept the sacrifice at your hands for the praise and glory of his name, for our good and good of all his church. ஆண்டவரே, மனிதரானவும் ஒரே திருமகன் எங்களை ஆதரிப்பாராக. கன்னி மரியிடமிருந்து பிறந்த அவர் தம் தாயின் கன்னிமைக்கு பழுதின்றி அவர் எங்கள் பாவங்களை போக்கி எங்கள் காணிக்கை உமக்கு ஏற்றதாயிருக்க செய்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, எல்லாம் வல்லை என்றும் இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் பெருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடன் செயலுமாகும். நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராவின்களும் ஒன்று கூடிய கழித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி
அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எங்களுக்காக பலியான இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள், as we celebrate the memorial of his death and resurrection, we offer you, Lord, the bread of life and the chalice of salvation, giving thanks that we have held us worthy to be in your presence and minister to you. Humbly we pray that partaking of the body and blood of Christ, we may be gathered into one by the Holy Spirit. Remember, Lord, your church spread throughout the world and bring her to the fullness of charity, together with Francis, our Pope, and Oscar, our Bishop, and all the clergy. Remember also our brothers and sisters who have fallen asleep in the hope of the resurrection, and all who have died in your mercy. Welcome them into the light of your face. Have mercy on us all, we pray, that with the Blessed Virgin Mary, Mother of God, St. Joseph, our most chaste spouse, with the blessed apostles, and all the saints who have pleased you throughout the ages, we may merit to be co-heirs to eternal life, and may praise and glorify you through your Son, Jesus Christ. இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. Anjali Seno
Let us pray with confidence to the Father with the same words our Lord Jesus has taught us. Our Father, who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done, on earth as it is in heaven. Give us this day our daily bread, and forgive us our trespasses, as we forgive those who trespass against us. And lead us not into temptation, but deliver us from evil. ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிட அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. Behold the Lamb of God, behold him who takes away the sins of the world. Blessed are we today who are invited for this supper of the Lamb. Lord, I am not worthy that you should enter under my roof, but only say the word and my soul shall be healed. May the body and blood of Christ may bring us to eternal life. Amen.
நீங்காத மறையேறி எனையாளவாரம் கலையாத கனவாக எனிலுரையவாரம் நீங்காத மறையேறி எனையாளவாரம் கலையாத கனவாக எனிலுரையவாரம் வாழும் தெய்வம் நீரே என்று உள்ளம் பாடுதே உங்கள் கருணை தஞ்சம் என்று நெஞ்சம் நாடுதே. வாழும் தெய்வம் நீரே என்று உள்ளம் பாடுதே. உந்தன் கருணை தஞ்சம் என்று நெஞ்சம் நாடுதே. வா தேவா, நீ என்னில் வாழவா. வாழவா, என் மண்ணை ஆளவா. வா தேவா, நீ என்னில் வாழவா. வாழவா, என் மண்ணை ஆளவா. நீங்காத மறையே நீ என்னை ஆளவாராய். கலையாத கனவாக எனில் நுழையவாராய். உந்தன் வேதம் தேசம் பேசும் மனதோடு மனம் சேரவா. கண்கள் தேடும் என் சோகம் தீரும் நலம் காண வளம் காணவா. உந்தன் வேதம் தேசம் பேசும் மனதோடு மனம் சேரவா. கண்கள் தேடும் என் சோகம் தீரும் நலம் காண வளம் காணவா. ஒரு நாளும் ஒருபோதும் மறவாத தெய்வமே, மறுத்தாலும் வெறுத்தாலும் விலகாத தெய்வமே. ஒரு நாளும் ஒருபோதும் மறவாத தெய்வமே, மறுத்தாலும் வெறுத்தாலும் விலகாத தெய்வமே. வா தேவா, நீ என்னில் வாழவா. வாழவா, என் மண்ணை ஆளவா. வா தேவா, நீ என்னில் வாழவா. வாழவா, என் மண்ணை ஆளவா. நீங்காத மறையே நீ என்னை ஆளவாரா. கலையாத கனவாக எனில் நுழையவாரா. பந்தம் மாறும் என் பாசம் தீரும் மாறாது உன் நேசமே. விழிகள் தேடும் என் வழிகள் யாவும் என் தேடல் நீதானையா. பந்தம் மாறும் பாசம் தீரும் மாறாது உன் நேசமே. விழிகள் தேடும் என் வழிகள் யாவும் என் தேடல் நீதானையா. உறவின்றி உனைத்தானே உலகில் நான் பார்க்கிறேன். தமிழோடு தமிழ்ந்தாலும் தாயன்பை பார்க்கிறேன். உறவின்றி உனைத்தானே உலகில் நான் பார்க்கிறேன். தமிழோடு தமிழ்ந்தாலும் தாயன்பை பார்க்கிறேன். வா தேவா, நீ என்னில் வாழவா. வாழவா, என் மண்ணை ஆளவா. வா தேவா, நீ என்னில் வாழவா. வாழவா, என் மண்ணை ஆளவா. நீங்காத மறையே நீ என்னை ஆளவாரா. கலையாத கனவாக எனில்
ஆரோக்கிய தாய்மரியே, அன்பில் ஒளிந்திடும் தாரகையே, ஆரோக்கிய தாய்மரியே, அன்பில் ஒளிந்திடும் தாரகையே, அன்பை தருபவளே, அருளை பொழிபவளே, திருவுருவே தாய் நீயே. அன்பை தருபவளே, அருளை பொழிபவளே, திருவுருவே தாய் நீயே. ஆரோக்கிய தாய்மரியே. அன்பின் சிகரம் தாய் நீயே, அகிலம் போற்றும் அன்னையே. அன்பின் சிகரம் தாய் நீயே, அகிலம் போற்றும் அன்னையே. என்னை காத்திடும், என்னை தேற்றிடும், அருள் பொழியும் தாய் நீயே. என்னை காத்திடும், என்னை தேற்றிடும், அருள் பொழியும் தாய் நீயே. ஆரோக்கிய தாய்மரியே, அன்பில் ஒளிந்திடும் தாரகையே, ஆரோக்கிய தாய்மரியே, அன்பில் ஒளிந்திடும் தாரகையே, அன்பை தருபவளே, அருளை பொழிபவளே, திருவுருவே தாய் நீயே. அன்பை தருபவளே, அருளை பொழிபவளே, திருவுருவே தாய் நீயே. ஆரோக்கிய தாய்மரியே. Let us pray. ஆண்டவரே, திருவுணவால் ஊட்டம் பெற்றுள்ள உமது திரு அவை அக்களிப்பதாக. அனைத்துலகின் எதிர்நோக்காகவும் மீட்பின் விடியலாகவும் விளங்கிய புனித கன்னிமரியானுடைய பிறப்பில் அத்திரு அவை மகிழ்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். Please be seated. Praise the Lord. Praise the Lord. Happy feast of Our Lady of Velankanni. Happy feast to all of you. Dear brothers and sisters, we are really happy that we are together to celebrate this wonderful feast today. We know that Our Lady of Velankanni festival is a very, very important festival for all the Tamil speaking community, and of course to overall to all the Indian community as such. But here we are in this, in our Diocese of San Jose, we gather together with our priests and Jesuits, and all of us together celebrate this Eucharist. And so I want to take this time to express my gratitude for many, many blessings that we have received. You know, first of all, we thank God and for giving us Mother Mary as our Blessed Mother, and giving us a Mother as Our Lady of Velankanni to our community and to our country. And we continue to seek her intercession for good health, for family life,
and for all the blessings that we need for our lives. Secondly, I want to really thank God. I extend my heartfelt thanks to all the priests who have joined us today. You know, for the first time, we have so many priests with us today, our beloved priests from our diocese and from our Jesuit community from Berkeley, and Father Wilson, SPD, we have Father Rodriguez, Father Roberto Rodriguez, who is a Mary Connell community. And so we really want to thank all of them today. And so first and foremost, I would like to thank Father Roberto Gomez, the pastor of Our Lady of Refuge Parish. Technically, he's the pastor of the Tamil Catholic community. I'm only the in charge of the ministry here. And so we are really happy that he is here with us. And when I requested him, he was so happy to join us and that to be here to welcome us as well as to encourage us and to pray for us and continue to help us to grow in our faith and to be able to celebrate Mass in our language every Saturday at 7 p.m. And so on behalf of the Sacred Heart community and all those of us who are present here, in a traditional way, we honor our priest with a shawl and garland. And so I invite Kavita Alex and Jay Shekhar to come forward to garland Father Roberto Gomez and honor him with a shawl. We want to thank Father Joe Kim, pastor at St. John Vianney Parish, where he is my pastor. I am his parochial vicar, and he always very concerned, and he would always ask me almost every week, how is the community, how many people came, how is it going on, and so on. He was really concerned and very supportive whenever I shared with him about our community, very encouraging. And so we are really happy, Father Joe, being here with us, and we want to, want you to continue to support us through your prayers and through your encouragement. And so I invite Nimmi and Raja to come forward to garland and honor him with a shawl. We want to thank for Marty Silva, SJ, Superior of the Most Holy Trinity Parish. Father, I belong to his community technically, and we are also companions at Jesuit School of Theology. And we are really happy to have you, Father Marty Silva, here. So I invite Pauline Mary and Charles, Mr. Charles, to come forward to honor him with the garland and the shawl. We want to thank number of our priests, beloved priests who are here, Father Roberto Rodriguez, MM, Father Robin Lombard, pastor St. Cyprian Parish, Father Tony, parochial vicar, St. Martin of Tours Parish, Father Jairaj SJ, Jesuit Community Berkeley, Father Arokya Sami SJ, Jesuit Community Berkeley, Father Vincent Saker, Jesuit Community Berkeley, Father Wilson SVD, Mary Magdalene Parish, Berkeley, and our Deacon Rahul from St. John Vianney Parish. I invite our community members to come forward to garland all our priests.
On behalf of the Sacred Heart Catholic community, I would like to express our sincere gratitude to everyone who contributed to the success of this beautiful celebration. We would like to thank our choir group for their dedication and for uplifting the liturgy with their beautiful music. Your voices have truly enhanced our worship. Thank you so much, our choir group. A special thanks to the decoration committee, especially for their effort in decorating the carrier of Our Lady of Velankani. Let's give them big hands. We want to thank the team responsible for the audio, video, and slides. Thank you for ensuring everything ran smoothly and then the entire celebration was accessible to all. Your technical support is always invaluable. We thank you, Raja, and all the team members. A big thank you to our young ushers. You might have seen a couple of our young ushers here, and they are ready to attend the Young Adult Assembly coming this weekend. So we are really happy for them, and also for our altar servers whose service added to the dignity and the order of the celebration. Let us give them big hands and thank them. We also want to recognize those who led the Arati and the offertory procession. Your reverence and devotion during these sacred moments helped to elevate the spiritual significance of the celebration. We are grateful to those who organized the 9 days of the novena and took care of the logistics involved. Your dedication and attention to detail ensured that everything flowed seamlessly. A heartfelt thanks to all the donors whose generosity has made this event possible for us, for our dinner and so on. Your support helps us continue our mission and enrich our community. And we know that now that you can support the community, support our church, now you can make the cash or the payable to Our Lady of Refuge Parish, because the Sacred Heart community has a separate sub-account in this our parish here, and therefore you are most welcome to support us any time of the year. We also want to thank all our dinner sponsors today. Pauline and John, Prem, Helen, Anto, Nisha, Asha, Winston, Lourdes and Sheila, Helen, Vikas, Alexis and Subhashini, and all those who gave as donations. Let us give them big hands and thank them for their support. We also want to pray, especially this Mass was offered for by Helen and Vikas family, Charlie and Princey, Prem and Helen family for Thanksgiving and blessing, for also praying for Miss Lan and Mr. Hain for peace in the family, and thanking God for all of these wonderful communities and families who have offered this Mass. We thank and praise God for them. May God continue to bless them in their life. And we also thank in a very, very special way all the parish staff, especially Our Lady of Refuge Parish, Mr. Lewis, and all his staff members, office staff. They have been very supportive. Let's give them big hands and thank them. Dear brothers and sisters, now after the Mass, we will have the blessing of the carrier of Our Lady of Velankani, and we are going into a procession, just one round of the parking lot. And those of you think it's too late for you, especially only for our guests from St. John Vianney Parish, from Our Lady of Refuge Parish, and others who have come from far. If you think that it's too late for you to join for the Marian procession, you are most welcome to move to the hall for dinner. Dinner is arranged for you. There is a table reserved for Our Lady of Refuge and our St. John Vianney Parish and guests there. So please make use of that and join us for dinner. Don't go without eating, because that's part of this festival, that you must eat with us
And so if you feel free to go, not for others, all the Tamil Indian community, please join for the procession. For you, no food, only you will get only after the procession. Okay. And then I also want to thank our parishioners of St. John Vianney, all their support of being here, and I'm really happy to see all of you and our brothers and sisters from Our Lady of Refuge Parish. And thank you, may God bless you all. Let us all kindly stand for the final blessing. Father, one special thanks for you, Father. So, as the Tamil community and Sacred Heart community, we would like to thank Father Louis Level for guiding us. He's been with us for a long time, and we were waiting for him to come back to us. And now we would like to really give our heartfelt thanks for all his guidance, for the young children, for the adults, and also for the youth now. So thank you, Father. We thank you from our bottom of the heart for guiding us. Thank you so much. Thank you. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. Let's bow our heads for special blessing. புனித கன்னிமரியாவின் தாய்மையின் பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் நமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரண அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் உணர்ந்து உணர்வார்களாக. இன்று இறை பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. Thanks be to God. மங்களம் பங்கிடும் மரிமாத